மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வின் எதிரொலியாக 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அமைச்சரினுடைய ஆய்வு குறித்தும் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்திருக்கின்றனர். ஒரு சமையலரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவுறுத்தல்களை ஆய்வுக் கூட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். ஆய்வுக் கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அரசின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்திருந்தார். அப்போது அந்த ஆய்வின் போது ஒரு சில அலுவலர்களிடம் காணப்பட்ட தொய்வான நடவடிக்கைகள், அவர்கள் எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருப்பது குறித்த புகார்கள் பெறப்பட்டதன் காரணமாக சில நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி இருந்தார். இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் ஒரு வருவாய் வட்டாட்சியரும், ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரும், ஒரு சுகாதார ஆய்வாளரும் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறையில் ஒரு சமையலர் ஆகியோரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் 2 விடுதி காப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியரகம் தற்போது ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.